பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் பத்திரிகையாளர் அருளெழிலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு பட்ஜெட் நாளைக்கு தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. வழக்கமாக பட்ஜெட் வந்ததுக்கு பிறகு பேசுவோம். பட் இந்த முறை பேசுவதற்கு உண்டான நீடு எங்கேருந்து வருதுன்னா, தொடர்ச்சியாக ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தர முடியாது அப்படின்னு டிக்ளேர் பண்ணி வெளிப்படையாக சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க வச்சுருக்கிற பாலிசியை நம்ம ஏற்றுக்கலை அப்படிங்கிறத, அது கிட்டத்தட்ட இல்லை, முழுவதுமாகவே ஒரு மிரட்டல் துணியோடவே அது தொடர்புடையதாக மாறுது. அதையொட்டி தமிழ்நாடு பட்ஜெட்டும் வெளிவருது அப்படின்னும் போது அதில் நிறைய சிக்கல், சவால் அதெல்லாமே இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயமும் தமிழர்களான நம்மளுக்கு வரத்தான் செய்யுது. ஆனாலும் என்னென்ன விஷயங்களில் நம்ம சவால்களை சந்திக்க இருக்கிறோம், எந்தெந்த விஷயங்களில் முக்கியமான இனிஷியேட் எடுக்கப்படும், அல்லது கடந்த முறை எடுத்த விஷயங்களில் என்னென்ன மாதிரி சவால்களை எதிர்கொண்டு செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே பேச வேண்டியது இருக்குது. அதனால தான் இந்த நேர்காணலும் அமையணும்னு நினைக்கிறோம். என்ன பெரிய சவாலை சந்திக்க வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? நமக்கு தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் இந்த பட்ஜெட் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு இருக்கும். இதில் நம்ம முதல்ல பார்க்குறது என்ன நடந்தாலும் சரி, ஆளும் அரசு மீது, இந்த திராவிட மாடல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீதும் ஆளுங்கட்சி மேலையும் பாயிறதுக்கு ஒரு பெரும் கூட்டம் தயாராக இருக்குது. அது ஒருங்கிணைக்கப்பட்ட, ஒன்று திரட்டப்பட்ட ஒரு கூட்டமாக இருக்குது. அது சீமானாக இருக்கலாம், பேமணியரசனாக இருக்கலாம். நான் சின்ன ஆட்களில் இருந்து ஆரம்பிக்கிறேன், பெரிய ஆட்களை சொல்லலை. அது எடப்பாடி பழனிசாமியாக இருக்கலாம், இல்லது அன்புமணியாக இருக்கலாம். இவர்கள் எல்லாம் வெவ்வேறு முகாம்களில் இருப்பது போல தோற்றம் இருந்தாலும் கூட ஒரு அணிதான் இவங்க எல்லாருமே. இவர்கள் அனைவருமே ஒரே குரலில் பேசுவதற்காக மிக தயாராக இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கான டைட்டில் வேற ஒரு இடத்துல இருந்து இதை பேசுங்க அப்படின்றத கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நாம் இதை எப்படி புரிஞ்சுக்கிறோம், இந்த புரிதல் நமக்கு இருக்குதா அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே இருக்குது. நான் அதை பார்க்க தான் செய்கிறேன். பலவிதமான தாக்குதல்களில் இந்த நிதி ஒடுக்குமுறை என்பது ஒரு ஒடுக்குமுறையாக இருக்குது. ஒரு வரி பயங்கரவாதம் ஏற்கனவே இந்திய மக்கள் மீது திணிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்துக்கு இருந்த வருவாய் பலதையும் அள்ளி கொண்டு போயிட்டாங்க. ஜிஎஸ்டி என்ற பெயரில் மிகப்பெரிய ஒரு போர் இந்திய மக்கள் மீது தொடர்ச்சியாக திணிக்கப்பட்டிருக்கு. நம்மளுக்கு இருந்த பெரும் வருவாயை நாம் ஒன்றிய அரசிடம் இழந்திருக்கிறோம். மிச்சம் இருக்கிறது பெட்ரோல் மூலமாக கிடைக்கக்கூடிய வரி வருவாயும், டாஸ்மாக் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாயும், பத்திரப்பதிவுத்துறை மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாயின் தான் நம்மளுக்கு பிரதானமாக. அதை நம்பி தான் மாநில அரசு இருக்கு. பத்திரத்தையுமே கூட அவங்க எங்கே வேணாலும் பதிஞ்சுக்கிறலான்னு அவங்க ஒரு லிஸ்ட் எடுக்கத்தானே செஞ்சாங்க. அது ஒன்று பத்திரப்பதிவுத்துறையை கொண்டு போகிறதுக்கான முழு முயற்சி இருக்குது. நம்மளுடைய கிராமப்புற பொருளாதாரத்தை பெருமளவு தீர்மானிக்கக்கூடிய, நம்மளுடைய இந்த பொருளாதாரத்தின் முதுகெலும்புகளில் ஒன்று என்று நாம் சொல்லக்கூடிய இந்த கிராமப்புற பொருளாதாரம் இருக்குல்ல, அதில் கிராம வங்கிகள் வரும், நிறைய பேங்க் வரும், உள்ளூர் வங்கிகள் வரும், கிராமப்புற வங்கிகள் வரும். அதில் ஒரு பெரிய ரொட்டேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும், பணப்பரிவர்த்தனை. அதை அவங்க கைப்பற்றுறதுக்கு குறி வைக்கிறாங்க அடுத்தது. அப்போது இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பிறகும் நாம் எப்படி இவங்க தமிழ்நாடு அரசு இது பண்ணுறாங்கன்னா, இங்கே உள்ள தொழில் வருவாயை பெருக்கி இந்த பணத்தை வச்சு தான் இங்கே இருக்கக்கூடிய சில பல திட்டங்களை செயல்படுத்தியிருக்காங்க. உதாரணத்துக்கு பெண்களுக்கு பேருந்துகளில் இலவசம், மிகப்பெரிய செலவு பிடிக்கக்கூடிய திட்டம். ஆனாலும் அந்த திட்டத்தை மிக உறுதியோடு பண்ணுறாங்க. இன்னொன்று பெண்களுக்கு 1000 ரூபாய், அது மிகப்பெரிய அளவு செயல்படுத்திகிட்டு இருக்காங்க, விடாமல் தொடர்ச்சியாக அதை பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்று. மூன்றாவது, அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்விக்காக வரக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை, அதே மாதிரி ஆண் பசங்களுக்கும் கொடுக்குறாங்க. இந்த மிகப்பெரிய செலவு பிடிக்கக்கூடிய இந்த திட்டங்கள். இன்னொன்று நான் முதல்வன் திட்டம், அது மூலமாக அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள். நிறைய பிள்ளைகளை ஆண்டுதோறும் ஒரு 60 பிள்ளைகள் 70 பிள்ளைகள் வரைக்கும் வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போய் இன்டர்ன்ஷிப் பண்ண வைக்கிறாங்க வெவ்வேறு கம்பெனியில். இது எல்லாமே எந்த மாநில அரசும் செய்யாத ஒரு திட்டம், மிகப்பெரிய செலவு பிடிக்கக்கூடிய திட்டம். இதுக்கான நிதிக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளை சார்ந்து தான் நாம் இருக்கோம், நம்மளுக்கு வரக்கூடிய வருவாயை வச்சு தான் இந்த திட்டங்களை தமிழ்நாடு அரசு செலவு செய்து, இதற்காக தமிழ்நாடு அரசே சந்திக்கக்கூடிய நெருக்கடிகளும் அதிகமாக தான் இருக்குது. என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, இந்த காசு நேரடியாக கொடுக்குறேங்கிற பேரில் தமிழ்நாடு அரசு கடன் மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றிருக்கு. கிட்டத்தட்ட பல லட்ச கோடி கடனை தமிழ்நாடு அரசு, அதுவும் குறிப்பாக திமுக அரசு வந்த இந்த 4 ஆண்டுகளில் மாற்றி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை அண்ணாமலை உட்பட எல்லாரும் வைக்கிறாங்க. 2021 தமிழ்நாடு முதலமைச்சராக
முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற போது கஜானாவில் எவ்வளோ பணம் இருந்தது? கஜானா நிரம்பி எப்படி வழிஞ்சுதா? கஜானாவை சுத்தமாக வலிச்சு தொடச்சி ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி வச்சுட்டு பல்லாயிரம் கோடிக்கு கடன் வாங்கி வச்சுட்டு தான் போனாங்க. சரி, வெள்ளை அறிக்கை பிடிஆர் வெளியிட்டார். வெள்ளை அறிக்கை பிடிஆர் வெளியிட்டார் இல்லையா? அப்போது நீங்கள் அப்போ செயல்படுத்தின திட்டங்கள் என்ன? செல்ஃபோன் கொடுக்குறேன்னாங்க, கொடுக்கல. டூ வீலர் கொடுக்குறேன்னாங்க, அதையும் நிறுத்தினாங்க. அது ஓரளவுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க, அதையும் நிறுத்தி வச்சுருந்தாங்க. அப்போது இவ்வளவு கடன் வாங்கி ஒரு கடன்கார மாநிலமாக நம்மளை மாற்றி வச்சுட்டு போனார்ல எடப்பாடி பழனிசாமி. அவர் நிறைவேற்றின திட்டங்கள் என்ன? எந்த திட்டமுமே இல்லை. இவங்க வந்த பிறகு இந்த பெண்களுக்கு இலவச பேருந்து, மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை, பிள்ளைகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, பசங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, இன்னும் ஏராளமான திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தும் போது ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை முறையாக கொடுத்திருந்தால் தமிழ்நாடு அரசு கடன் வாங்க வேண்டிய அவசியமே வந்திருக்காது. இப்போ மெட்ரோ ரயில் பாருங்கள், இந்நேரம் அந்த பணியே முடிஞ்சிருக்கணும். ஆனால் நாமளே பார்க்குறோம், அந்த பணி தொடங்கப்பட்ட நாளிலிருந்து ஒரு தொய்வு இருக்கிறதுக்கு காரணம் ஒன்றிய அரசு அதை நிறுத்தி விட்டான். ஆனால் பல தடவை இங்கிருந்து ப்ரொபோசல் அனுப்பியும் மெட்ரோவுக்கு உண்டான எந்த சாங்ஷனுமே நடந்ததே கிடையாது. இப்போ நாமளே அந்த பணத்தை போட்டு பண்ணி கட்டிட்டு ஒவ்வொரு இடமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது அதில் ஒரு சர்வதேச வங்கியோட கடன் உதவித்தொகை இருக்குது. இவன் என்ன பண்ணுறான், அந்த கடன்னா வாங்கி நாம் பண்ணுறோம் இல்லையா, அந்த கடன் தொகையை இவன் கொடுத்ததா கணக்கு காட்டுறான். நாங்கள் 40,000 கோடி கொடுத்துருக்கோம், 50,000 கோடி கொடுத்துருக்கோம், 60,000 அதுவே நாங்கள் கொடுத்தது தான்ங்கிறான். உனக்கு நிதி வேணுமா, எங்கள்கிட்ட கடன் வாங்கிக்கோங்கிறான். உன்கிட்ட எதுக்குலாம் நான் கடன் வாங்கணும்? என் வரியெல்லாம் நீ கொண்டு போகிற, எனக்கு கொடுக்க வேண்டிய தொகையை கொடுக்க மாட்டேங்கிற. கஜா புயல் எப்போ வந்தது, அந்த புயல்லையே நிவாரணம் கொடுக்கல. அதுக்கு பிறகு மிக்ஜாம் புயல் வந்தது, அவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. இப்போ ஒரு பெஞ்சால் புயல்னு ஒரு புயல் வந்தது, அது வட மாவட்டங்களில் ஏற்படுத்தின பாதிப்பு. இந்த பேரிடர் நிவாரண நிதி என்பது 2014க்கு பிறகு மோடி அரசு வந்ததிலிருந்து ஒரு பைசா கூட தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல. ஆனால் குஜராத்துக்கு வெள்ளம் அடுத்த அன்னைக்கு ராத்திரியே 10,000 கோடி சாங்ஷன், அவ்வளவு பணம் கொட்டி கொடுக்குறாங்க. குஜராத்துக்கு அது மட்டும் கொட்டி கொடுக்கல. ஸ்போர்ட்ஸ் 600 கோடின்னு நினைக்கிறேன், ஊபிக்கும் இதுக்கும். எந்த விளையாட்டு போட்டிகளிலேயும் குஜராத்திலிருந்து வரக்கூடிய பிளேயர்ஸ் அவார்டு வாங்குறதே கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு மிக சொற்பமான ஒரு தொகையை கொடுக்கிறார்கள். குறைந்தது 4 தங்கப்பதக்கம், 5 தங்கப்பதக்கம் உள்ளிட்ட ஆசிய அளவில் மிகப்பெரிய சாதனைகளை தமிழ்நாட்டு வீரர்கள் செய்துட்டு வராங்க. ஆனால் நிதி கொடுக்கறதில்ல. அதே மாதிரி தான் தமிழுக்கான நிதி குறைப்பு, சமஸ்கிருதத்துக்கு நிதி அதிகம். குஜராத்துக்கு கொட்டி கொடுக்குறாங்க, வெவ்வேறு நிதிகளை கொட்டி கொடுக்குறாங்க. இப்போது நம்ம கிறிஸ்டோஃபர் ஜபர்லா அவரோட ஒரு பேட்டி ஒன்று வயரில் வந்திருந்தது, நம்ம பிடிஆரோட பேட்டிக்கு முன்னாடி வந்திருந்ததுன்னு நினைக்கிறேன். அவர் அதில் என்ன சொல்கிறாரு, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு இவர்கள் நிதியை குறைக்கிறாங்க, அதனுடைய பின்விளைவுகள் எப்படி இருந்தாலும் இந்த மாநிலம் வளர்ச்சியடைந்த மாநிலமாக இருக்கிறது. குஜராத்தில் போய் பிரமாண்டமான பாலங்களை கட்டுகிறார்கள், கவர்ச்சிகரமான சாலைகளை அமைக்கிறார்கள். ஆனால் அந்த மாநிலத்தில் ஏழ்மையும் வறுமையும் பசியும் பிணியும் பஞ்சமும் தான் குஜராத் மாநிலத்தின் தலைவிரித்தாடுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் போய் பாருங்க, பீகாரில் போய் பாருங்க, வாரணாசின்னு ஒரு இடம் சார், வாரணாசின்னு ஒரு இடம், சாமி கும்பிடு புகழ்பெற்ற இடம். நம்மளுக்கு ராமேஸ்வரம் இருக்கிற மாதிரி வாரணாசி ரொம்ப முக்கியமான இடம். பளபளன்னு ஜொலிக்குது. பணத்தை பல்லாயிரம் கோடி ரூபாயை கொண்டு வாரணாசியில் கொட்டி அந்த நகரத்தை பளபளன்னு ஆக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த பளபளப்புக்கு பின்னால் ஏழ்மையும் பஞ்சமும் பசியும் அந்த நகரத்தில் தலைவிரித்தாடு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு யோகி, ஒரு ஏழ்மையான போட்டு வச்சிருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த கும்பமேளா மூலமாக 30 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சிருக்கிறாரு, ரொம்ப பெருமையாக உணர்றேன் அப்படின்னு பேசுகிறாருல்ல. அது என்ன, நூற்றுக்கணக்கான போட்டு வச்சிருக்கிறவர் சம்பாதிச்சாருன்னு அவர் சொல்கிறாரா? அவர் ஏழைன்னு வேற சொல்கிறார் சார். ஓஹோ, நூற்றுக்கணக்கான போட்டு வச்சிருக்கிறவர். சரி, சொன்ன கதையெல்லாம் சரியாக கவனிக்காம கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. ஏன்னா இப்படி அவர்கள் ஏராளமான விஷயங்களை சொல்லுவாங்க. நிலம் மிக குறைவான ஆட்கள்கிட்ட தான் இருக்கும். அங்கே எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஜாதியில் இருக்கக்கூடிய
குறிப்பிட்ட சிலர்கிட்ட தான் நிலம் இருக்கும், பல்லாயிரம் ஏக்கர் நிலம் அவங்கள்ட்ட குவிஞ்சிருக்கும். அவங்கள சார்ந்து மித்தவங்க எல்லாரும் கூலியா இருப்பாங்க. கூலியாக இருப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே பெரு விவசாயியும் இருக்காரு, சிறு விவசாயியும் இருக்காரு, குறு விவசாயியும் இருக்கிறாரு. அந்த குறு விவசாயியோட பையன் அடுத்த தலைமுறையில வேற வேலைக்கு போயிடுறான் படிச்சு. அவன் வந்து நகரத்துல பெருநகரங்கள்ல வீடு வாங்கிக்கிறான். லைஃப் ஸ்டைல் மாறுது. வயல்ல இறங்கி வேலை செய்யறதில்ல. அப்போ அந்த இடத்துக்கு நாற்று நடுறதுக்கு ஒரு வட இந்திய தொழிலாளி இந்த இடத்துல வந்து நாற்று நடுறாரு. இன்னைக்கு தஞ்சாவூர்ல பார்க்குறோம்ல. அப்போ அவங்க ஊர்ல அவ்வளோ அது கூட பண்ண முடியாத அளவுக்கு தான் கிளம்பி வராங்க. அவங்க ஊர்ல வளர்ச்சி இல்லை. ஆனால் மோடி அரசு வந்த பிறகு அவர்களுடைய இந்துத்துவத்தின் இதய பகுதி அல்லது அவங்களோட ஹார்ட்லேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இந்தி பேசும் மாநிலங்களை கட்டமைப்பு ரீதியாக அவங்க வந்து வளர்த்துருக்காங்க. புரியல சார், கட்டமைப்புனா எப்படி? குஜராத்து, பீகார், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல எல்லாம் இப்போ வச்சுட்டாங்க. குஜராத்தில் ஓரளவுக்கு கட்டுமானங்களை வலுப்படுத்தி இருக்காங்க. பில்டிங்ஸ் பண்ணி, ரோடு சாலைகள் பண்ணியிருக்காங்க, மேம்பாலங்கள் உருவாக்கியிருக்காங்க, அதெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. ஆனால் ஏழ்மை மாறியதா? உயர்கல்விக்கு செல்லும் பெண்களுடைய நிலை மாறியதா? இல்லை சார், இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு பாலம் கட்டுறோம், ஒரு புதுசாக ஒரு நகரமயமாக்கலை ஒரு திட்டத்தோட சேர்த்து ஒரு பகுதியை உருவாக்குறோம்னா அதன் மூலமாக தொழில் சார்ந்து நிறையா வேலை வாய்ப்புகள் உருவாகுது. அந்த பணம் வந்து திரும்ப அரசு கஜானாவுக்கு வருது. அது ஒரு பெரிய ரொட்டேஷனில் வந்து நம்மளுடைய ஜிடிபி உயருது. அப்போ அங்கே பாலம் கட்டுறதும் ரோடு போடுறதும் ஒரு பெரிய தொழிலை உருவாக்கும் தானே, அது ஒரு ஜிடிபியாக மாறாது. அது இப்போ தான் அவங்க பண்ணுறாங்க. இப்போது அது ஜிடிபியாக மாறும். ஆனால் அந்த தொழில் அதிபர்கள் பல்வேறு பிரசரை கடந்து தான். இப்போது தமிழ்நாட்டுக்கு வந்து டெஸ்லா தொழில்நுட்பம், அவங்களோட ஸ்டார்லிங், அது தமிழ்நாட்டுக்கு வரதா தான் முதல்ல பேச்சுவார்த்தை நடந்தது. அப்படி தான் நான் படித்தேன். ஆனால் அது இப்போ வந்து மோடியோட ப்ரெஷர் காரணமாக அது வந்து இங்கே வர்றதில் சிக்கல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேரடி முதலீடாக தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு ஸ்டார்லிங் தொழில்நுட்பம் இங்கே வரலாம். ஜியோ கையெழுத்து போடலாம், ஏர்டெல் கையெழுத்து போடலாம். ஆனால் அது குஜராத்துக்கு போகுதா உத்தரப்பிரதேசத்துக்கு போகுதான்றது தெரியாது. ஆனால் அது பிஜேபி ஆளும் மாநிலத்துக்கு செல்லலாம் அப்படின்ற ஒரு இதுதான் தெரியுது இப்போதைக்கு. சரி, அப்போ ஆனால் அவங்களோட ஆப்ஷன் வந்து தமிழ்நாடாக இருந்திருக்கு. தமிழ்நாடு தான் அவங்களுக்கு இணைய பரிவர்த்தனை யார்கிட்ட அதிகம் இருக்கு? பயன்பாடும் இங்கே தான் பயன்பாடும் இங்கே தான் அதிகம். மொபைல் அதிகம் தான் பயன்படுத்துகிறவங்க தமிழ்நாட்டில் தான் அதிகம். இன்டர்நெட் அதிகம் பயன்பாடு இங்கே தான் அதிகம். இணையத்தில் புழங்குகிற மொழியும் தமிழாக தான் இருக்குது. முதல் இணைய விசைப்பலகை வந்து தமிழ் மொழியில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது, வடிவமைக்கப்பட்டது. அதுக்கு கலைஞர் அந்த நேரத்தில் அதை வடிவமைச்சவருக்கு விருதெல்லாம் கொடுத்தாங்க. வேறு என்ன மொழியில் இருக்குது? இன்றைக்கி எல்லா மாநில மொழிகள்லையும் வந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பின்னாடி தமிழை அடியொட்டி வந்தவை. முதலாக நவீன தமிழ் உருவாக்கப்பட்டு அது வந்து இந்த டிஜிட்டலைஸ்ட் ஆகிறது தமிழில் தான். அதை வந்து யாரும் மறுக்க முடியாது. இந்திய மொழிகளில் அப்போது அவங்க இங்கே இன்வெஸ்ட் பண்ண தான் விரும்புவாங்க. ஒரு ஐடி தொழில் பெருக்கத்திற்கான ஒரு நாலேஜ் உள்ள, ஆங்கிலம் தெரிந்த ஒரு மத்தியதர வர்க்கம் கிராமப்புறங்களில் இருந்து நகர்ப்புறம் நோக்கி வந்து இந்த தொழிலுக்கு நான் இருக்கேன், என்னை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயுமே இல்லை. பெங்களூரில் இருக்குது. தமிழ்நாடு தான் நம்பர் 1 இடத்துல இருக்குது. அதுக்கு பிறகு தான் பெங்களூர் இருக்குது. வேறு எந்த ஸ்டேட் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். சென்னை, பெங்களூர் மாதிரி இந்தியாவில் வேறு என்ன நகரம் இருக்குது ஒரு ஐடி தொழில்நுட்பத்துக்கு? மும்பை சொல்கிறாங்க அவங்க. இல்லை, மும்பை பெருநகரம் இருக்கலாம். அது இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரக்சராக இருக்குமா அப்படின்றது வந்து தெரியல. அது முழுக்க அந்த மாநிலத்தினுடைய அடையாளத்தையே சிதைச்சிட்டு அது ஒன்று நிற்கிது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, எல்லாம் இணைஞ்சிருக்கு. அவன் நீங்கள் வந்து பாட்னான்னு சொல்கிறீங்க, பாட்னா இருக்குமா? அல்லது குஜராத்தில் சில நகரங்களை சொல்கிறீங்க. அமித்ஷா போட்டி போடுற தொகுதியில் இது மாதிரி ஒரு ஐடி செக்டார் உருவாக்க முடியுமா? முடியாதுல்ல. அந்த வளர்ச்சி நாம் அடைஞ்சிருக்கோம்ல. பழவேற்காடுன்னு ஒரு ஊர் சார். அடிக்கடி ஆவணப்பட வேலைகளுக்காக நான் போவேன். அப்போது அங்கே இப்போது அது ஒரு தீவு. பழவேற்காடுங்கிறது ஒரு தீவு சார், ஒரு சின்ன குட்டி தீவு. இங்கேருந்து அந்த மக்கள் எப்படி போவாங்க அப்படின்னா, அந்த போயிட்டு ஒரு மாட்டு வண்டி மாதிரி எதையோ வச்சு, தண்ணி குறைவாக தான் இருக்கும், அந்த மாட்டு வண்டியில் பொருட்களையெல்லாம் ஏற்றி தான் அதை கடந்து போவாங்க. அந்த பழவேற்காடு ஏரியை கடந்து அந்த கிராமங்களுக்குள்ளே போவாங்க. 90களில் முதலாக அந்த பழவேற்காட்டையும் நிலத்தையும் இணைச்சது கலைஞர் கட்டி கொடுத்த பாலம்தான். இன்னைக்கு பழவேற்காடுலையே
பல கிராமங்களுக்கு வந்து தொழில் பெருக்கம் காரணமாக வெவ்வேறு வளர்ச்சிகள் வந்து உருவாகிட்டு இருக்கு. இல்லை, அதில் வேறு சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு தான் இதெல்லாம் குஜராத்தில் நடக்குதுன்னு சொல்கிறேன். கிட்டத்தட்ட 3 முறை ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் சொந்த மாநிலத்து மக்களுடைய நலன் சார்ந்த விஷயங்களே இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னே பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் 90கள்லயே நாம பண்ணிட்டோம். அப்ப இந்த மாதிரி நிதி கிடைக்க பெறும்போது இன்னும் கூடுதலா இங்க ஒரு பெரிய வளர்ச்சி நடக்கும்ல தமிழ்நாட்டுக்கு. நிச்சயமா நிச்சயமா. நாம நிதியை அவங்க திருடாம இருந்தாலே போதும் சார். நீங்க கொடுக்கறதுங்கிறது ரெண்டாவது. இப்போ முதலமைச்சர் என்ன சொல்றார், 10,000 கோடி கொடுத்தால் கூட நான் தேசிய கல்விக் கொள்கையில் கையெழுத்திட மாட்டேன், இருமொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு அறிவிக்கிறார்ல. அவர் நிதிங்கிறது ரொம்ப முக்கியம். நிதி முக்கியம். அப்பனா ஏத்துக்க வேண்டியதானே? எதுக்கு தேவையில்லாம நீங்க உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? காசு கொடுக்குறோம், வாங்கிக்கீங்க. அது நம்ம உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய சிந்தனையை, நம்மளோட பொலிட்டிக்கல் ஐடியாலஜியை, நம்மளோட ஸ்ட்ரக்சரை கொலாப்ஸ் பண்றதுக்கான நிதி அது. வாங்கிக்கோ அப்படின்னாக்கா எவ்வளவு நாள் கொடுப்பான்? அதையும் கொடுக்க மாட்டான். ஒரு தடவை கொடுத்து ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் எவ்வளவு நாள் நடந்தது? இப்போ நடக்குதா? ஏன் நியூஸே வர்றதில்லை? இப்போ அதை ஊற்றி மூடிட்டாங்க. அது மாதிரி ஒரே ஒரு தடவை நிதி கொடுப்பாங்க. இவங்க சொல்ற மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டு பிஎம்ஸ்டி பள்ளிக்கூடத்துக்கு ஓகே சொன்ன கேரளாவுக்கே இவங்க பணம் கொடுக்கல. நேத்து கேரள முதல்வர் பினராயி விஜயன் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுநரோட போய், பிஜேபியோட ஆளுநரோட போய் நிர்மலா சீதாராமனை வந்து போய் சந்திக்கிறார். பாலிமர், தந்தி டிவி எல்லாம் பாருங்கள், அரசியல் மாண்பை பாருங்கள். என்ன பெரிய மாண்பு! அவ்வளோ மாநிலத்தை நீங்கள் ஒடுக்குமுறைக்கு மேலே ஒடுக்குமுறை பண்ணுறீங்க. அவங்களுக்கு நிதி இல்லை, பல்வேறு நெருக்கடிகளை கேரள அரசு சந்திக்குது. அப்படியாவது தங்களுக்கு ஒரு நிதி கிடைக்கட்டுமேன்னு சொல்லி ஆளுநரோட போய் டெல்லியில் போய் வந்து அவர் சந்திக்கிறார். டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்லுவேன், இந்த சிங்கிள் இன்ஜினை கூப்பிட்டு வந்திருக்கேன் குடு அப்படின்னு கேட்குறாரு. நீ எந்த இன்ஜினோட வந்தாலும் கொடுக்கல, அதான் உண்மை. அங்கே டெல்லியில் வச்சு நமக்குள் எவ்வளவு முரண்பாடுகள் இருந்தாலும் கேரளாவின் வளர்ச்சிக்கு கேரள எம்பிக்கள் பாடுபட வேண்டும்னு இவரை வச்சுக்கிட்டே அந்த ஆள் அட்வைஸ் பண்ணிட்டாரு ஆளுநர். அதாவது நம்ம ஆளுநர் RN ரவி நம்ம முதலமைச்சரை வச்சுக்கிட்டே நம்மளுக்குள்ள முரண்பாடு இருக்கலாம், தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு திமுக எம்பிக்கள் உழைக்க வேண்டும்னு சொன்னால் எப்படி கடுப்பாகும்? அப்படி பினராயி விஜயனை வச்சுட்டு கேரள ஆளுநர் சொல்கிறார், திமுக எம்பிக்கள் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு உழைக்காம பீகார் மாநில வளர்ச்சிக்காக உழைச்சிட்டு இருக்காங்க. அப்படி உழைக்கிறதுக்கு நீ உண்மையா இருக்கிறன்னா வாங்கி கொடுக்க ஆசைன்னு தானே கேட்பாங்க. ஆமாம். அப்போ ஒட்டுமொத்தமாக நம்மளுக்கான நிதி இல்லை, நம்மளோட மொழி கட்டமைப்பு, நம்மளோட பள்ளி கல்வித்துறை கட்டமைப்பு, நம்மளுடைய உயர்கல்வித்துறை கட்டமைப்பு, நம்மளுடைய தொழில் வளர்ச்சி, இது அனைத்தையும் கொலாப்ஸ் பண்ணக்கூடிய, உடைத்து தகர்க்கக்கூடிய ஒரு சதித்திட்டத்தின் ஒரு அங்கம்தான் இந்த நிதி புறக்கணிப்பு. நிதி ரீதியாக கொடுக்காம நம்மளை வந்து முடக்கக்கூடிய ஒரு திட்டம். இந்த திட்டம் ஒரு போர் போல இது நீண்ட காலமாக இருந்திருக்கா அப்படின்னா நீண்ட காலமாக இருந்திருக்கு. அதை மிக மோசமான முறையில் ஒன்றிய அரசு, இன்னைக்கு பிஜேபி அரசு வந்து செய்ய வந்து துணிஞ்சிட்டாங்க. இதை நாம் தீர்த்து கொள்வதற்கான வழிமுறைகள் அப்படின்னா நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கின் மூலமாக, மக்கள் போராட்டத்தின் மூலமாக தான் அதை தீர்த்துக்க முடியுமே தவிர இதை வந்து நீதிமன்றத்தின் மூலமாக தீர்க்க வாய்ப்பே இல்லை. ஆனால் எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா நீதிமன்றத்துக்கு போக வேண்டியது. ராமதாஸ் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இதை வச்சு அரசியல் பண்ண பார்க்குறீங்க, நீதிமன்றத்துக்கு போங்க, உங்களுக்கு தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க, உங்கள் பக்கம் தான் நியாயம் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன், நீதிமன்றத்துக்கு போக வேண்டியதானே அப்படின்னு கேட்குறேன். அரசியல் பண்ணாமல் வேற என்ன பண்ணணும்? அரசியல் தானே பண்ணணும். நியாயம் வேணும்ல, இப்போ நம்மளுக்கு தீர்வு கிடைக்கணும்ல. வெறுமனே அரசியல்னா என்ன அப்படின்றாங்க. நீதிமன்றத்துக்கு போனால் இந்த விஷயத்தில் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கல. இப்போ ஆரம்பத்தில் வந்து ஆளுநருக்கு எதிரான வழக்கில் சில பல உத்தரவுகளை பிறப்பித்தது, பேரழிவாளன் விடுதலை ஆனார் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க முடிஞ்சுது. ஆனால் இந்த 2வது வழக்கில் நீதிமன்றம் என்ன உத்தரவு போட்டாங்க அப்படின்னாங்க, எப்படின்னாங்க, கண்டிச்சாங்க, அது பண்ணாங்க, அப்புறம் அது அப்படியே இருக்குல்ல, தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வழக்கு அப்படியே கிடப்பில் இருக்குது. அதில் என்ன தீர்ப்பு? இந்த ஆளுநர் என்னோட வரிப்பணத்தில் இந்த மாநிலத்தில் இருந்துட்டு நான் தெரிவு செய்த ஒரு அரசை வந்து தொடர்ச்சியாக வந்து இழிவுபடுத்தி விமர்சனம் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கிறார். இதுக்கு எந்த விதமான கண்டிப்போ கண்டனமோ எதுவுமே இல்லை. தமிழை தொடர்ச்சியாக வந்து திராவிடத்துக்கு எதிராக ஒரு காலத்தில் பேசுகிறதுக்கு இவங்கெல்லாம் யோசித்தாங்க. திராவிடம் தமிழுக்கு எதுவுமே செய்யவில்லை அப்படின்லாம் இவங்க சொல்லலை.
இந்த வெர்ஷன் 2009க்கு பிறகு நாம் தமிழர்னு ஒரு கட்சி உருவான பிறகு தான் ஆளுநருக்கு இப்படி ஒரு பாயிண்ட் தமிழ்நாட்டில் இருக்குது, இதை நாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது பிராமணர்களுக்கு தெரிய வருது. அதுக்கு முன்னாடியெல்லாம் பிராமணர்கள் திராவிடம் வெர்சஸ் தமிழ் அப்படின்லாம் பேசுனது இல்லை. தெலுங்கர்களை தமிழர்களுக்கு எதிரியாக சித்தரித்ததில்லை. கன்னடர்களை, மலையாளிகளை, இங்கே இருக்கக்கூடிய மொழி சிறுபான்மை மக்களை தமிழ்நாட்டுக்கு எதிரிகளாக சித்தரித்ததில்லை. ஆரியம் விசஸ் திராவிடம் தான் இருந்தது அப்படின்னு தான் இருந்தது. அந்த திராவிடத்தின் ஒரு திராவிடம் உருவாக்கி கொடுத்தது தான் தமிழ் தேசியம் அப்படின்னு தான் இருந்தது. அதான் உண்மையும் கூட. ஆனால் இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் பார்லிமெண்ட்ல உட்காந்துக்கிட்டு தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னவருக்கு நீங்க அவர் படத்தை வச்சு மாலை போடுறீங்க. ஆமா, அப்படின்னா அவங்க தமிழ் பாசத்துல இருந்து தானே கேட்குறாங்க. ஆமா, அப்படிதான் போடுவோம். தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு தான் பெரியார் சொன்னார். அதே பெரியார் தான் தமிழை சீர்திருத்தினார். சைவத்தாலும் வைணவத்தாலும் கரைபட்ட மொழி தமிழ் அப்படின்னாரு. ஸ்ரீமான் அப்படின்னா ஸ்ரீனிவாசன் அப்படின்னு தான் எழுதுறோம். நமஸ்காரம் அப்படின்னு தான் சொன்னாங்க. நமஸ்காரத்தை வணக்கம்னு மாற்றினாங்கல்ல. தோழருன்னாங்கல்ல. நீஷ பாஷைன்னு நீ மொழியை சீர்திருத்தினியா? சங்கர மடத்திலிருந்து பெரியவாள் நீஷ பாஷைன்னு சொன்னார்ல. நீஷ பாஷைன்னு தமிழ் மேலே உள்ள அக்கறையிலையா சொன்னீங்க? ஆனால் பெரியார் காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னார். சொல்லிட்டு அது எந்த மொழியை அவர் சொன்னாரோ அந்த மொழியை அவர் சீர்திருத்தம் செய்தார். அதனால தான் சீமான்னு போட்டு சுத்துற. நீ உண்மையிலே ஒரு தமிழனாக இருந்தால் ஸ்ரீமான் என்று இருக்கக்கூடிய ஒரு சமஸ்கிருத சொல்லான அந்த சீமான நீ மாத்த, உன் பேரை நீ மாத்திருக்கணும்ல யோகியனா இருந்தா. பெரியார் காட்டுமிராண்டி மொழிட்டார். ஆமா சொன்னாரு. அவரு தான் திருக்குறளுக்கு மாநாடு நடத்தினாரு. அவரு தான் மொழியை சீர்திருத்தினாரு. அவரு தான் எங்களுக்கு பல நவீனமான சொற்களை வழங்கியவர். மொழி பற்றியெல்லாம் நீங்கள் எங்களுக்கு கிளாஸே எடுக்க, தமிழ் படித்தா பிச்சை தான் எடுக்கணும்னு பெரியார் சொன்னாருன்னு நிர்மலா சீதாராமன். அது வளர்ச்சி நோக்கில் தான் பெரியார் சொன்னார். பெரியார் அப்படி எங்கே சொன்னார் அது எனக்கு தெரியாது. சொல்லியிருக்கலாம் பெரியார் அப்படியாப்பட்டவரானா அப்படியாப்பட்டவர் தான். நீ எதையெல்லாம் புனிதமானதுன்னு உன் தலையில் தூக்கி சுமந்தியோ அதையெல்லாம் தூக்கி போட்டு மிதித்தவர் தான் பெரியார். பெண்ணோட கற்பை புனிதமானதுன்னு அவரு கற்பை தூக்கி போட்டு மிதிச்சார். சாமி உன்னோட கடவுள், சாமி, சாதி எல்லாம் புனிதமானதுன்னு நீ உனக்கு நம்ப வைக்கப்பட்டிருந்தது. அவர் அதையெல்லாம் உடைச்சி நொறுக்கி விட்டார். உன்னோட மொழி புனிதமானதுன்னா எந்த மொழியும் புனிதமானது இல்லை. என்னோட உற்பத்திக்கு, நான் பார்க்குற வேலைக்கு எந்த மொழி பயன்படும், என்னோட வளர்ச்சிக்கு எது பயன்படும் அப்படின்னா ஆங்கிலம் கற்றுக்க வேண்டிய அவசியத்தை பெரியார் வலியுறுத்தினார். இதில் என்ன தவறு? உன் பிள்ளைய கொண்டு போய் 50 லட்ச ரூபா செலவு பண்ணி சர்வதேச பள்ளியில் படிக்க வைக்கிறிய எதுக்கு? தமிழுக்காகவா? தமிழை காப்பாற்றவா? இல்லை இல்லை, நல்ல இங்கிலீஷ் படித்து நம்ம பிள்ளை ஒரு 50 லட்சம் 1 கோடி 2 கோடி சம்பளத்தில் ஃபாரின் வேலைக்கு போகணும் தானே. அதில் என்ன தவறு? அதைத்தாயா பெரியார் சொன்னார். அதை பெரியார் நல்ல நோக்கத்தில் சொன்னார். உங்களை மாதிரி 50 லட்சம் 1 கோடி செலவு பண்ணி சர்வதேச பள்ளியில் எல்லாராலையும் படிக்க வைக்க முடியாது. அதனால இருமொழி கொள்கை வேணும் அப்படின்னு பெரியார், அண்ணா, கலைஞரெல்லாம் முடிவு பண்ணி 55 ஆண்டுகளாக இங்கே கொண்டு இன்னைக்கு நாம் ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்கி வச்சுருக்குறோம். வரைக்கும் இன்னைக்கு நம்ம தேடி படித்து ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுதுன்னா இங்கிலீஷ் இருக்கிறதுனால தான் பண்ண முடியுது. இல்லைன்னா அந்த ஹிந்தி இருந்தால் நம்ம என்னத்தை சித்தர்றது? ஆங்கிலம் அறியாத ஒரு வர்க்கம் தமிழ்நாட்டில் உருவாகிறா விட்டால் இந்த வளர்ச்சியும் நாம் இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கவே முடியாது. இன்னும் ரொம்ப 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 பின்தங்கிய ஒரு இடத்துல தான் நாம் கண்டுபிடிப்புகள் பூரா எங்கே இருக்கோ அந்த மொழியை கற்றுக்கிறதே ஒரு பெரிய ப்ரிவிலேஜாக இருந்திருக்கு. அந்த ப்ரிவிலேஜை அனுபவிக்க விட்டுருக்குறாங்க. இத்தனை வருஷமாக நம்ம அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அந்த சலுகை நம்மளுக்கு கிடைச்சிருக்கு திராவிட இயக்கங்களால். எப்போதுமே உற்பத்தி சார்ந்து அதை யோசித்திருக்காங்க. நான் ஒரு உணர்ச்சி சார்ந்து யோசிக்காமல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் உணர்ச்சி சார்ந்த மொழி தமிழ் தேசிய உணர்ச்சி இருக்கிறத மறுக்க முடியாது. ஆனால் அதை அரசியல் ரீதியாக அண்ணா பேக்கப் பண்ணும்போது அது வளர்ச்சி சார்ந்தும் உற்பத்தி சார்ந்தும் தான் யோசித்திருக்காரு. நாளைக்கு இந்த சமுதாய கட்டமைப்பு இப்படி இருக்கணும்னா இவங்களுக்கு தாய்மொழி அறிவும் ஆங்கிலமும் அவசியம், ஆங்கிலம் மிக மிக அவசியம் அப்படின்னு ரொம்ப அழகாக அந்த இடத்துல இந்திக்கு பதிலாக ஆங்கிலத்தை கொண்டு வச்சது தான் நம்மளோட வெற்றிக்கு காரணம்.
வெவ்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய புத்தகங்களை, ஆங்கில மொழி புத்தகங்களை அண்ணா படிக்கிறாரு. வெளிநாடுகளுக்கு பயணம் போகிறாங்க. இது எல்லாமே பார்க்கும்போது கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகம் இருக்குடா, அங்கே நம்ம வந்த மாதிரி நம்ம பிள்ளையெல்லாம் வரணுண்டான்னு யோசிக்கிறாங்க. மொழியை கூட்டு வந்து கொடுக்குறாங்க. இன்னைக்கு நாம எல்லாரும் கடல் கடந்து ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, கடல் கடந்து நாம் ஓடிட்டுருக்கோம் அப்படின்ட்டு. கடல் கடந்து தொழில் பண்ணுறது தான் தமிழர்களோட ஒரு நீண்ட கால இது. கடல் கடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு பிராமணர்களுக்கு ரொம்ப காலமாக இருந்தது. அவங்களோட ஜாதி கட்டுப்பாட்டில் ஒன்று கடல் கடக்கக்கூடாது, இந்த நாட்டிலையே இருக்கணும் அப்படின்ட்டு. எந்த பிராமணர் கடல் கடக்காமல் இருந்தாங்க? இன்றைக்கி எல்லா பிராமணர்களும் ஏராளமான நண்பர்கள் கடல் கடந்து வெவ்வேறு நாடுகளில் உயர் பதவிகளில் இருக்காங்க. அமெரிக்கா தேர்தலில் போட்டி போடுறாங்க. கமலா ஹாரிஸ் வந்து கடல் கடக்கக்கூடாது அப்படின்னு தன்னுடைய பிராமண ஜாதி கட்டுப்பாட்டை கடைபிடிச்சிருந்தாருங்க அப்படின்னாக்க அமெரிக்க அதிபர் துணை தேர்தலில் அதிபர் தேர்தலில் போட்டி போட முடியுமா? அவங்களால போட்டி போட முடியாது. அப்போது தன்னோட வளர்ச்சி அப்படின்னு வரும்போது அவன் ஜாதி கட்டுப்பாட்டை பிராமணன் பின்பற்றுவதில்லை, தூக்கி போட்டுடுறான். எனக்கு சமஸ்கிருதத்தை படித்து நான் என்ன செய்ய போகிறேன்? நான் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டா தான் நான் அமெரிக்கா போய் நல்ல வேலையில் இருக்க முடியும், ஒரு சுந்தர் பிச்சையாக மாற முடியும், ஒரு கமலா ஹாரிஸாக மாற முடியும், இன்னும் இருக்கக்கூடிய ஸ்ரீதர் வேம்புவாக மாற முடியும் அப்படின்றது. இந்த சமஸ்கிருதத்தை வச்சு குப்பை கொட்டிட்டு இருந்தேன்னா எதுவுமே பிரயோஜனம் கிடையாது. நான் ஆங்கிலம் கற்றுக்கிட்டா தான் பயன் அப்படின்றத தெரிஞ்ச அந்த உண்மை தெரிஞ்ச நபர்கள் தான் ஸ்ரீதர் வேம்புவும் சுந்தர் பிச்சையும் கமலா ஹாரிஸும். இதை தெரியாத நம்ம ஆள் ஹிந்தி படிக்கிறதை இவங்க தடுத்துட்டாங்க. ஏன் படித்து நீ என்ன கிழிச்சிருவ? நீ கம்பி கட்டுற வேலைக்கு தான் போனோம் ஹிந்தி படிச்சுட்டு. அதான் படிச்சவனே நம்ம கிட்ட வந்து பானிபூரி விற்கிறானே, பார்த்தா தெரியலையா? ஆமா, அவனை இழிவா பேச வேண்டியதில்லை. அவன் பாவம் ஏழ்மையில அவ்வளவுதான், அவன் நிலைமை அதுதான். அவன் இதை சிங்கப்பூரான்னு நினைக்கிறான் தமிழ்நாட்டை. இங்க வந்து நம்ம பேசுன மாதிரி ஒரு 10 வருஷம் வேலை பார்த்துட்டு போனான்னா அவன் ஊர்ல போனா வீடு கட்டிடுறான், ஒரு சின்னதா ஒரு நிலம் வாங்குறான். அவன் ஊரில் அவன் போனான்னா சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு மரியாதை வந்து அவனுக்கு கிடைக்கிறதா. ஸோ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில இருந்து அவன் நம்ம ஆளுங்க ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி சிங்கப்பூர் அப்படி வச்சிருப்பாங்க. ஹோட்டல் வேலைக்கு போவாங்க, கம்பி கட்டுற வேலைக்கு போவாங்க. அங்க இருந்து அப்படியே ஒரு நூற்றாண்டுக்கு முன்னரே நம்ம தமிழர்கள் கரும்பு தோட்ட வேலைகளுக்கு போன மாதிரி தான் இன்னைக்கு வட மாநில தொழிலாளர்கள் இன்னைக்கு வராங்க 100 ஆண்டுகளுக்கு பிறகு. இதெல்லாம் ஒரு 100-150 ஆண்டுகளுக்கு முன்னால் தென்னாப்பிரிக்காவுக்கும் மலேசியாவுக்கும் பர்மா, இலங்கை தேயிலை தோட்டங்களை பயிரிடுறதுக்கும் கரும்பு தோட்ட பயிர்களுக்கும் வெவ்வேறு திசைகளுக்கும் தமிழர்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் போய் ரத்தம் சிந்தி இந்த சமுதாயத்தை வந்து எப்படி உருவாக்குனாங்களோ அதற்கு அறிஞர் அண்ணா, பெரியார் போன்றவர்கள் ஒரு பொலிட்டிக்கல் வடிவத்தை கொடுத்து நம்மளுக்கு தமிழ்நாடுங்கிற ஒரு வடிவமைப்பை உருவாக்கி கொடுத்தாங்களோ அதை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. இந்த கடந்த காலங்களில் ஆட்சி செய்ததில் அதிமுகவுக்கும் ஒரு பங்கு இருக்குன்றாங்கல்ல. அந்த அதிமுகவின் தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு கேட்கக்கூடிய நிதியை கொடுக்கணும்னு சொல்கிறாரு. ஆனால் அடுத்த செகண்ட் வந்து திமுகவை விமர்சிக்கணும் அப்படிங்கிறதுக்குள்ள வராரு. எனக்கு அதிமுகவுடைய இந்த எண்ணத்தை புரிஞ்சிக்க முடியல. உள்ள வந்து ஆதரவு தெரிவிக்கிறார் ஜெயக்குமார், வெளியில வந்து இது வந்து நாடகம் அப்படிங்கிறாரு. அதிமுக நினைச்சா என்ன செய்ய முடியும், என்ன அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? அதிமுக வந்து ஒரு 2வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வலிமையான கட்சி. அது உருவாகினதே வந்து ஒன்றிய அரசோடைய ஒரு சதி கோட்பாட்டில் இருந்து உருவானது தான் அதிமுக. இவர் எம்ஜிஆர் சொல்றீங்க. அவருக்கு வருமான வரித்துறை கொடுத்த நெருக்கடி, இந்திரா காந்தி கொடுத்த நெருக்கடி எல்லாத்தையுமே நாம் பார்க்க முடியும். எம்ஜிஆரோட விஷயத்தை பார்த்தா இந்திரா காந்தியோட ஒரு நெருக்கடியில், மிசா கால நெருக்கடியில் அவர் அனைத்து இந்திய அண்ணாத்திரா அந்த வார்த்தையை வந்து மிசா பீரியடில் அதிமுக மாநில கட்சிகள் பூரா தடை செய்யப்படும்னு சொல்லி அறிவிப்பு வந்து அந்த பேப்பரில் இங்கு காயறதுக்குள்ள அனைத்து இந்திய அண்ணா திமுக மாற்றிட்டாரு. அப்புறம் வந்து இன்னொரு தடவை ரெய்டு நடக்கும்போது ஒரு பல்ட்டி ஒன்று அடிக்கிறார். ரொம்ப முக்கியமாக அவரோட இதாக நான் பார்க்குறது, ஒன்றிய அரசுக்காக எம்ஜிஆர் செய்து கொடுத்த வேலைகள் ரொம்ப ஆபத்தானவை. இதை பொதுவாக யாரும் பேசுகிறதில்ல. உதாரணத்துக்கு இந்திய அமைதிப்படை இன்னைக்கு ஈழம் இல்லை, மிக மோசமாக அழிக்கப்பட்டிருக்கு, ஒரு மாபெரும் இனப்படுகொலை நடந்து முடிஞ்சிருக்கு. இந்திய அமைதிப்படை இலங்கைக்கு போனது தான் இந்த நிகழ்வுகள் எல்லாத்துக்கும் காரணம். ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய நிகழ்வுகள்.
இந்திய அமைதிப்படை போனது, ராஜீவ்காந்தி கொலை, அதுக்கு பிறகு இறுதிப்போர், ஏராளமானவர் செத்தது, இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் போனது, இன்றைக்கி அந்த மக்கள் நிலங்களை இழந்து உரிமைகளை இழந்து ஒன்றுமே இல்லாமல் வந்து அந்த மண்ணில் நிற்கிறதுக்கு மொத்த காரணமும் இந்திய அமைதிப்படை இலங்கைக்கு போனது தான். அந்த இந்திய அமைதிப்படை இலங்கைக்கு போகிறதுக்கு காரணமே எம்ஜிஆர் தான். அவர் ஒரு நல்ல நோக்கத்தில் தானே செஞ்சுருந்தாரு. அவர் நல்ல நோக்கத்துல எல்லாம் அதை செய்யலை. ஒரு நாட்டுக்குள்ளே இன்னொரு நாட்டோட இராணுவம் போகிறது கெட்டதுன்னு கலைஞரோ அன்னைக்கு போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்கல்ல, இந்திய அமைதிப்படை இலங்கைக்கு போகக்கூடாது, அது அண்டை நாட்டோட பிரச்சனை, அதில் தலையிடக்கூடாதுன்னு கலைஞர் எதிர்த்தார்ல. அது விடுதலை புலிகளுக்கு எதிரான மனநிலையிலிருந்து கலைஞர் எதிர்த்தாருங்கிறாங்க அவங்க. அது விடுதலை புலிகள் கலைஞருக்கு எல்லா போராளி இயக்கங்களும் ஒன்றுபடணும் அப்படின்ற நோக்கம்தான் இருந்தது. எம்ஜிஆர் அழைப்பு விடுத்ததில் விடுதலை புலிகள் அவங்கள்ட்ட எம்ஜிஆர்கிட்ட போனப்போ எம்ஜிஆர் 2 கோடி ரூபாய் கொடுத்தார். அந்த 2 கோடி ரூபாய் கொடுத்த பிறகு விடுதலை புலிகள் எம்ஜிஆரிடம் ஐக்கியமானாங்க. அவர் அதை பயன்படுத்தி ராஜீவ்காந்திக்காக அந்த ஒப்பந்தத்தில் விடுதலை புலிகளை சம்மதிக்க வைக்கக்கூடிய பொறுப்பை எம்ஜிஆர் ஏற்றுக்கொண்டு விடுதலை புலிகளை அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளும்படி கையெழுத்திட வைத்தார். அந்த அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அந்த இந்திய இராணுவத்தை யாழ்ப்பாணத்தில் வரவேற்றாங்க. அதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களோ இல்லையோ, ஆனால் விடுதலை புலிகளை ஏற்றுக்கொள்ள வைத்தது எம்ஜிஆர். எம்ஜிஆர் ஏற்றுக்கொள்ள வைத்த காரணத்தால் தான் அமைதிப்படை வந்து இலங்கைக்கு போனது. மிகப்பெரிய பேரழிவு நடந்தது. கடைசியில் கலைஞர் அந்த இராணுவத்தை வந்து என் தமிழ் மக்களை கொண்டு விட்டு வரக்கூடிய இராணுவத்தை நான் வந்து வரவேற்க மாட்டேன்னு போகலை. காலம் முழுக்க இதையெல்லாம் எதிர்த்தவன் துரோகி, கொண்டு போய் இராணுவத்தை அனுப்பி இவ்வளோ பெரிய மக்கள் படுகொலையை செய்தவன் ஹீரோவா? 30 வருஷமாக ஒரு பொய்யை புரட்சி தலைவருங்கிற பேரில் ஒருத்தரோட ஒரு அதை எம்எஸ்எஸ் பாண்டியனோட புத்தகம் படித்தாலே தெரியும். அப்போது இப்படியான ஒரு மோசடி நம்ம சுற்றி இருக்குது. எம்ஜிஆர், அதுக்கு பிறகு வந்த தலைவர் ஜெயலலிதா. பல பிரச்சனைகள் இருந்தாலும் எம்ஜிஆரை விட நல்ல தலைவர் ஜெயலலிதா. கம்பேர் வந்து எம்ஜிஆரோட வச்சு பார்க்கணும், வச்சு பார்க்கணும். கலைஞரோட வச்சு பார்க்கக்கூடாது. எம்ஜிஆரா ஜெயலலிதாவா அப்படின்னா ஜெயலலிதா தான் நல்ல தலைவர். காரணம், அவர் மதமாற்ற தடை சட்டமும் கொண்டு வந்தார், இடஒதுக்கீடு அவர் தான் அதிகமாக கொண்டு வந்தவங்க. கலைஞரை நள்ளிரவில் அரெஸ்ட் பண்ணதெல்லாம் நம்ம தனியாக வச்சு பேசணும். இதுதான் அதிமுக. அவங்க இறந்த பிறகு இன்னைக்கு தலைவராகி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, சசிகலாவால் கொண்டு வரப்பட்டவங்க. இன்னைக்கு ஒரு 4 முகாம் அதிமுகவில் இருக்குது. சசிகலா, தினகரன், எடப்பாடி பழனிசாமி, இன்னொரு அணி யாரு? ஜெயதீபாவுடைய கணவர், டிரைவர் ஜெயதீபா. ஆமா சார், அவங்க எல்லாருமே கட்சி வச்சிருக்காங்க சார். சரி, ஓகே. திவாகரன் ஒருத்தர் இருக்கார் சார், திவாகரன், அவர் ஒரு கட்சி. இன்னொரு அணி கூட இருக்கு, ஏதோ அந்த பெங்களூர்ல இருந்து ஒரு டீம் இருக்கு, புகழேந்தி சாரோட டீம், கேசி பழனிசாமி சார். ஆமா ஆமா, அப்படி தனித்தனியா இருக்காங்க, அப்படி ஒரு 4-5 அணி. ஆனா இதுல வந்து இந்த புகழேந்தி, கேசி பழனிசாமி என்ன ஐடியாலஜியில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க ஆன்டி பிஜேபியில் இருக்காங்க. அப்ப அது பாராட்டத்தக்கது. மற்ற எல்லாருமே பிஜேபியை சார்ந்து இருக்காங்க. எடப்பாடி வந்து பிஜேபியோட கூட்டணி இன்னும் உறுதிப்படுத்தல இல்ல, அப்ப அவரை அப்படி சேர்க்கக்கூடாதுன்றாங்க. பிஜேபி சசிகலாவையும் தினகரனையும் வச்சிருக்கு. அவங்களையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு வாங்க, நான் தான் உங்களுக்கு உண்மையான விசுவாசி, என்னை விட மிகச்சிறந்த விசுவாசி ஓ பன்னீர்செல்வமோ தினகரனோ சசிகலாவோ இல்லை, நான் தான் உங்களுக்கு உண்மையான விசுவாசின்னு இவர் பழனிசாமி சொல்றாரு. அதுதான் டீல். இப்ப அதுதான் டீல். அதனாலதான் அண்ணாமலை பிரஸ் மீட்ல வந்து இடையில வந்தவங்களுக்காக எப்பவும் எங்க கூட இருக்கிற அண்ணனை டிடிவி தினகரனை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு அவரு சொல்றதுக்கு காரணமும் அதுதான். ஒண்ணு, டிடிவி தினகரனும் அண்ணாவே இருந்திருந்தா மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிறாருன்னு சொல்றதுக்கும் இதுதான் காரணம். இதுதான் காரணம். இன்னொன்று, தமிழ்நாடு அரசியல் களத்தில் தமிழ் தேசியம் வெர்சஸ் திராவிடம் அப்படின்ற ஒரு கருத்து முரணை உருவாக்கப்பட்ட கருத்து முரணை வச்சு இவங்கள போட்டு அடின்னு அடிக்கலாம், பெரியாரை அடிக்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை போக்க முதல்ல விதைச்சது சீமான். நாம் தமிழர் வந்த பிறகுதான் பிராமணர்களுக்கு, ஆர்எஸ்எஸ் காரங்களுக்கு நாக்பூர் கோஷ்டிகளோட குட் புக்கில் இடம்பெற்ற சீமான் கொடுத்த இது அவங்களே சொல்றாங்கல்ல தீம் பார்ட்னர், தமிழிசை சொல்றாங்கல்ல தீம் பார்ட்னர். ஆர்எஸ்எஸோட தீம் பார்ட்னர் தான் சீமான். விடாதீங்க, நான் அடிச்சுக்கிட்டே இருங்க, நான் கை கொடுத்துட்டு வேற போனார், கை கொடுத்துட்டு போனார்ல. அவன் என்னன்னா, இவன் அந்த விடுதலை படத்துல ஒரு போலீஸாரன் உள்ள உட்காந்துட்டே நம்மளை சுட்டுக்கிட்டு இருப்பான் கூட இருக்கிறவனே, அது மாதிரி ஒரு ஆள் தான் சீமான். இங்க உட்காந்துக்கிட்டே இவனுக்காக போராடினவனை எல்லாம் சுட்டுக்கிட்டு இருக்கிறான். புரியுதுல்ல? ஸோ ஆளுநருக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அதுக்கு பிறகுதான் ஒரு வெளிச்சம் கிடைக்குது.
தமிழ்நாட்டு அரசியலில் நாம் எதை பேசணும் அப்படின்றத அந்த வெளிச்சத்தை வந்து ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு வந்து சீமான் எடுத்து கொடுக்குறாப்புல. அதுக்கு பிறகு இவங்கள்லாம் வந்து அடிக்கிறாங்க. இப்போ இந்த இவங்களோட கூட்டணி பிரிஞ்சதா இவங்க ஒரு நாடகம் பண்ணுறாங்கல்ல, இதுக்கு பிறகு இவங்க ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலை இங்கு உருவாகி விட்டதாகவும் ஒரு தோற்றத்தை கிரியேட் பண்ணி இப்போ நாம் வந்து ஒன்று சேரலாமான்னு ஒரு பேச்சுவார்த்தை மறுபடியும் வந்து ஓடிட்டுருக்கு. இதில் தடையாக இருக்கிறது சசிகலா, தினகரன், இந்த மன்னார்குடி குரூப்பை நீங்கள் விட்டுட்டு வரணும். இதுதான் இவங்களோட கண்டிஷன். எடப்பாடியோட எல்லாரும் இணைச்சிக்கலாம் விஜய் வரைக்கும். குறிப்பாக அந்த தேவர் ஜாதி மக்களோட ஐகான்ஸ்ன்னு சொல்லி இருக்கக்கூடிய ஆட்கள் வேண்டாம், அதை நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் அது இல்லாமல் வாங்க அப்படின்றது தான் எடப்பாடி பழனிசாமியோட கண்டிஷனாக இருக்குது. ஆனால் அவங்க வந்து இவர் உண்மையிலே போவார்னா அதை கூட கட் பண்ணி விட்டவங்க தான். வெவ்வேறு காலகட்டங்களில் இந்த ஒரு பொம்மையில் மேலேருந்து ஒரு கயத்தில் பொம்மையை வச்சு ஆடிட்டுருக்க யார் தேவையில்லை அதை வச்சு ஆடக்கூடிய ஆட்கள் தான் பிஜேபி. அப்படி ஒரு ஆட்டத்தை வந்து அவங்க வந்து நடத்துவாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக அதிருப்தி இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை இவங்க கிரியேட் பண்ணுறாங்கல்ல, அது வந்து உண்மை இல்லை. எல்லா ஊடகங்களும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்கிறது. ஏன்னா எல்லா லோக்கலில் இருக்க ரிப்போர்ட்டர்ஸ்டையும் நான் பேசுகிறேன். எல்லா ரிப்போர்ட்டர்ஸுக்கும் எல்லா மீடியாக்கள்ல இருந்தும் க்ரைம் நியூஸ் மட்டும் அனுப்புங்க அப்படின்றது தான். நீங்கள் வந்து உங்கள் நிறுவனம் இருக்குது, உங்கள் நிறுவனத்துக்கு ஒரு 20 ரிப்போர்ட்டர்ஸ் அதிகபட்சம் 30-35 மாவட்டங்கள் 37 மாவட்டங்கள் இருந்தாலும் 37 மாவட்டங்கள்லேயும் ரிப்போர்ட்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. அதிகபட்சம் ஒரு 10-15 பெரிய நிறுவனமாக இருந்தாலே 10-15 ரிப்போர்ட்டர்ஸ் தான் இருப்பாங்க. ஒரு 20-25 ரிப்போர்ட்டர்ஸ் வேணால் இப்போ இருக்கலாம் கம்மியான சம்பளங்களில். அந்த 25 பேரையும் நீ க்ரைம் மட்டுமே அனுப்பு அப்படின்னா அவன் 24 ஹவர் க்ரைம் நியூஸ் தான் அவன் டிவியில் ஓடிட்டே இருக்கும். அப்போ சட்டம் ஒழுங்கு சரியில்லாத மாதிரி ஒரு தோற்றம் தான் உருவாகும். இதை திட்டமிட்டு செய்கிறாங்க. இதை புரிந்து கொள்ளக்கூடிய இடத்துல நாம் இருக்கமா அப்படின்றது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். ஆனால் திமுக தான் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சில மூத்த பத்திரிகை. அது யாரோட கண்ட்ரோலில் இருக்குது? மாநில அரசோட கண்ட்ரோல்லே அது இல்லையே, அது ஒன்றிய அரசோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஓனர் பூரா பிஜேபியோட தான் டைப்பில் இருக்கிறாங்க. பாலிமர் டிவியை பார்த்தா அது மாநில அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரியா இருக்குது. க்ரைம் வந்து ரொம்ப அதுக்கு 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று, இங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க. கலைஞர் இருந்தப்போ கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு நடந்தது. அதை அற்புதமான ஒரு ஆட்சி இல்லை கலைஞரோட ஆட்சி. அதில் கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பை ஒட்டி வந்து அதை கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய அளவு உருவாக்குனாங்க. அது மாதிரி ஒரு விஷயத்தை இவங்க உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. கோயம்புத்தூர்லேயே ஒரு சம்பவம் நடந்தது, ஒரு காரில் ஏதோ சிலிண்டர் வெடிச்சதா அந்த மாதிரி. ஆனால் அது பார்த்திங்கன்னா அது எடுபடலை. ஏன் அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு புதிய பெண்களிடம் பேராதரவு உருவாகியிருக்கு. இளைஞர்களிடம், இளம் பெண்களிடம் ஒரு பெரிய ஆதரவு அலை தமிழ்நாடு முதலமைச்சருக்கு உருவாயிருக்கு. இதுதான் உண்மை. இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஓட் பேட்டர்னை வச்சு சொல்ல முடியும். ஓட் பேட்டர்னை வச்சும் சொல்கிறேன், அவருக்கு இருக்கக்கூடிய வெற்றிகளை வச்சும் சொல்கிறேன், அவரோட பிஹேவியர் இருக்குல்ல அதை வச்சும் சொல்கிறேன். இவனுங்க நினச்ச மாதிரியெல்லாம் ஒன்றும் அவர் இல்லை. அவருக்கு ஒரு புதிய ஆதரவு அலை வந்து உருவாயிருக்கு, இளைஞர்களிடம் உருவாயிருக்கு, இளம் பெண்களிடம் உருவாயிருக்கு. நீங்கள் சொல்கிறத நான் எப்படி எடுத்துக்கவா? 2021 தேர்தலுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ உயர்ந்திருக்கு, கண்டிப்பாக உயர்ந்திருக்கு. ரெண்டாவது, அவரோட அணுகுமுறையை வந்து எல்லாரும் வந்து பார்க்குறாங்கல்ல, அணுகுமுறைன்னு ஒன்று இருக்குல்ல பொதுமக்கள்கிட்ட, அந்த அணுகுமுறை ரொம்ப நீட்டாக இருக்குது. கூட்டணி கட்சிகளை ரொம்ப பாலிஸ்டாக அவங்களோட தேவைகளையும் பூர்த்தி பண்ணி, ஆனால் என்ன உண்மையிலே என்ன நடந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுலேயும் விட்டு கொடுக்காமல் இருந்தார். பல குளறுபடிகள் இருந்தால் கூட அதையும் அவங்க சரி பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்போது இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் சோசியல் மீடியாவில் ஒரு பக்கம், டிவியில் ஒரு பக்கம் அப்படின்னு கண்ணா பின்னால் அங்கே கொலை நடக்குது, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னா என்ன சார் அர்த்தம்? ஒரு பெண் சாலையில் நடந்து போகும்போது போய் ஒரு 100 பெண்கள் போகிறாங்கன்னா ஒரு நாளைக்கு அதில் 100 பெண்களில் 70-80 பெண்கள்கிட்ட செயினை அறுத்து கொண்டுட்டு போகிறாங்களா? இந்த கொலைகள் எப்போவுமே நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ ப்ரொஜெக்ஷன் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக நடக்குது. அந்த நியூஸை மட்டும்தான் போடுறாங்க. அதுக்கு 2 காரணம். எப்போவுமே க்ரைம் நியூஸுக்கு ரேட்டிங் அதிகம்.
எப்போவுமே க்ரைம் நியூஸுக்கு வந்து பார்க்குறதுக்கு மக்கள் வந்து விரும்புவாங்க. அதனால அதுக்கும் தீனி போட்ட மாதிரி ஆச்சு, அரசுக்கு எதிரான கருத்துருவாக்கமாகவும் அது மாறுது. அதான் அது கிரவுண்ட் லெவலில் உண்மையா அப்படின்னா உண்மை கிடையாது. ஓகே, ஒரு நீண்ட உரையாடல். பல்வேறு விஷயங்களை நிதியில் தொடங்கி கிரைம் வரைக்கும் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குறித்து மிக தெளிவாக விளக்கியிருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். நன்றி.